ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரூ ஹார்ட் டிஎஸ்ஆர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுட சுட இட்லியும் வடைக்கறியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே நம்ம வந்து வடைக்கறி இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப வந்து சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இதுக்கு வந்து பச்சை மிளகா, பூண்டு இடித்து வச்சுருக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து உருவி வச்சுருக்கோம். இது வந்து தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை. இப்போ வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் பூண்டு, காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பும் உப்பும் சேர்த்து இதை நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே வந்து நம்ம இதெல்லாம் போட்டால் தான் வந்து வடைக்கறி வந்து டேஸ்ட்டாக காரமாகவும் இருக்கும். அரைச்சாச்சுங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சி இட்லி தட்டில் இந்த மாதிரி நம்ம அரைச்சதை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு வேக வச்சு செய்கிறப்போ சூப்பராகவே இருக்கும். அதை பொரிச்சும் வந்து செய்வாங்க. பட் வடைக்கறி வந்து இந்த மாதிரி ஆவி காமிச்சு பண்ணி செய்கிறப்போ அது ஹெல்த்தியும் கூட. அதனால் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரியே பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வைங்க. அப்போ தான் வந்து நல்லாவே வேகும். நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேகணும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்து வச்சோம்ல, 2 ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம பூண்டு இடித்து வச்சோம்லங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதை லவ்வோடு சமைக்கிறதுனால இதோட சுவையும் மணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாவும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எதுலேயுமே வந்து நல்லா வதக்கினாதாங்க எந்த குழம்பா இருந்தாலும் எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமையலுமே நம்ம ஏதோ நினச்சிட்டு செஞ்சால் நல்லாவே வராதுங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக இதை ஆசையாக செஞ்சோன்னா சமையலும் வந்து சூப்பராக வரும். வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் வடைக்கறியும் சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டும் ஏதாச்சும் சின்னதாக உங்களுக்காக இதே மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்ன தான் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே செஞ்சாலும் ஒய்ஃபோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதே ஒரு பெரிய விஷயம் தானேங்க. அது போதும்ல லைஃப்க்கு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாலாம் நம்ம சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகாவும் வந்து பார்த்திங்கன்னா பருப்புலேயே சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்போ வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம இந்த வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறதுக்கு வந்து நீ ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கலருக்கு. அப்போது உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பருப்புலேயே வந்து உப்பும் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க.
இது எல்லாத்துக்குமே சேர்த்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ பார்த்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லாம் வந்து போகணும், அந்தளவுக்கு வந்து கொதிக்கணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு உதுத்து வச்சுருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகி நல்லா வந்து வடகறி நல்லா கம கமன்னு சூப்பராக ஸ்மெல்லிங்காக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தாங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட இட்லியோட வடகறி சேர்த்து சாப்பிட்றப்போ சூப்பராகவே இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளே பண்ணி சாப்பிட்றத விட என் ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்ததுனால அது இன்னும் எனக்கு வந்து நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்மளே செஞ்சு சாப்பிட்டாலும் அது ஒரு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்றப்ப வந்து நிஜமாகவே அது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் இட்லி வடகறி ரெடி. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.